ஆசீர்வாதத்தில் ரிவேஸ் பார்க்கிங் அண்டு பேரல் பார்க்கிங் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணணும், எந்த பொசிஷன் வரைக்கும் திரும்பினா ஸ்டீரிங் ஸ்ட்ரெயிட் ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் எந்த மாதிரி லொக்கேஷன் அப்படின்னா, நம்மளோட சென்னை கார் ட்ரெயினர்ஸோட ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்கான ட்ரைனிங். எப்படி சேஃபாக பார்க் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்க்கிங்குள்ளே எப்படி பண்ணுறது, பார்க்கிங் இல்லாமல் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அலோனாக அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க. நம்ம பக்கத்தில் இருந்து யாரும் கைட் பண்ணியோ இல்லை ஒன் மோர் கண்ட்ரோல்ஸ் வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையவே கிடையாது. ப்ராப்பரான ட்ரைனிங் 3 days நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க. அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நேற்று நம்ம ட்ரைனிங் கொடுக்கல, நிறைய மெனி கிளைண்ட்டுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி மேடம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவேஸ் பார்க்கிங் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு நார்மலாக ஒரு பிளேஸில் போய் ரிவேஸ் எடுத்து பார்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும், எவ்வளோ பின்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்தால் வந்து வாலில் டச் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்களே பார்த்துட்டு கரெக்டாக பார்க் பண்ணுறாங்க.